நீங்கள் தான் ஆள் வந்திருக்கீங்க, இன்றைக்கி வியாபாரம் நல்லா நடக்கணும், கொடுங்க அப்படின்னு வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு போட்டுக்குவான். அவர் சந்தோஷமாக வாங்கிக்குவார். எனக்கு பயமாக இருக்கும், வியாபாரம் நல்லா நடக்கணுமே, ஒரு கால் நடக்கலேன்னு வை. அப்போ யாரை குறை சொல்லுவான்? இந்த துக்கரி பைய ஒருத்தன் காலில் வந்து வாங்கினான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்களேன்னு நினச்சி பயந்துக்கிட்டே சாயந்தரம் போகும்போது அவங்ககிட்ட கேட்பேன், எப்படி வியாபாரம்லாம்? பரவாயில்லைங்கப்பா, நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருவேன். அது மாதிரி முதல்ல ஆரம்பிக்கிறோம், நல்லா வளர்ந்தோங்கி இந்த கூட்டம் முழுக்க நிறைஞ்சி இதுக்கு மேலேயும் நிற்கிற மாதிரி வளர்ந்து வர வேண்டும் என்று நான் உங்கள் எல்லோருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் 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 பெருக வேண்டும், வளர வேண்டும். உலகம் இப்படித்தான் அப்படின்னு நான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். என்ன இப்படித்தான்? நாம் ஒன்று நினைக்கிறோம், நினைக்கிறபடியே சமயத்தில் நடந்துரும். சில சமயத்தில் வேறு ஏதாவது நடக்கும், நம்ம நினச்சது நடக்காது. காணாமல் போன சாவியை தேடுவோம், எப்போவோ காணா போன பூட்டு கிடைக்கும், சாவி கிடைக்கும். அதா மாதிரி ஒன்று நினச்சோம்னா அது தவிர இன்னொன்று கிடைக்கும், சமயத்தில் அதே கிடைச்சாலும் கிடைக்கும். இன்னொன்று ஏதாவது புதுசாக வந்து கிடைச்சாலும் கிடைக்கும், எதிர்பார்க்காதது வந்து கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும். நாம் ஒன்று நினச்சோம்னா அது தவிர வேறு ஒன்று நடக்கும். அன்றி அதுவே வந்து எய்தினும் அதே நடந்தாலும் நடக்கும். இல்லை, நாம் நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும். நாம் நினைக்காத ஒன்று எதுக்கு வந்து நின்னாலும் நிற்கும். இணையாலும் ஈசன் செயல். எல்லாமே இறைவன் என்ன நினைக்கிறானோ அதன்படி தான் நடக்கும் என்று சொன்னார். நாம் என்ன நினச்சி எல்லாத்தையும் செய்கிறோம் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் என்னை வந்து பேச கூப்பிட்றார், ஐயா கார்த்திகை முருகன் கோயில் நீங்கள் வந்து பேசணும். பேசுகிறேனே, என்னைக்கு? நாளைக்கு. மறுநாள் போய் பார்க்குறேன், வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்கிறார். அந்த போர்டில் என்ன இருக்கிறார், இன்று இந்த கோயிலில் கார்த்திகையை முன்னிட்டு சமய சொற்பொழிவு நடைபெறும், எல்லோரும் வருக அப்படின்னு போட்டிருக்காரே தவிர நான் பேசுவேன்னு போடல. நான் அந்த ஏற்பாடு பண்ணவரை கேட்டேன், ஐயா என்னை எல்லாம் கூப்பிட்டே கொண்டே பேரை காணுமே அப்படின்னேன். இல்லை பேர் போடாமல் விட்டால் ஒரு 4 பேராவது வருவாங்களேன்னு பார்த்தேன் அப்படிங்கிறேன். அப்போ என் பேரை போட்டால் அந்த 4 பேரும் வரமாட்டானா? நான் என்ன நினச்சி அவன்கிட்ட கேட்குறேன், அவன் என்ன பதில் சொல்கிறான்? யோசனை பண்ணி பாருங்கள். நாம் நினச்ச பதில் வருதா? நம்ம எதிர்பார்க்காத பதில் வருது, நம்மளையே தாக்குற பதில் வருது. கல்யாண பத்திரிகையை ஒருத்தர் கொடுக்கல, ரொம்ப வேண்டியவர், தினம் காலையில் வாக்கிங் போகிறபோது கூட வருவார். அவர் பொண்ணுக்கு கல்யாணம், எனக்கு பத்திரிகை கொடுக்கல, இன்னைக்கு கொடுப்பார் நாளைக்கு கொடுப்பார்னு நினச்சிட்டு இருக்கேன், கொடுக்கல. கல்யாணத்தை அன்றைக்கி எல்லோரும் கூப்பிட்றான், போகிறான். தஞ்சாவூரில் கல்யாணமே, நாங்கள்லாம் போகிறோமே, நீங்கள் எப்போ வர போகிறீங்கிறான். எனக்கு பத்திரிகை கொடுக்கலையே ஐயா. இது அவர்கிட்ட சொல்லவும் முடியல, பேசாமல் இருந்துட்டேன். இதை நான் அப்படியே விட்டுருந்தேன்னா கூட ஒன்றும் கவலை இல்லை. அப்புறம் முடிஞ்சு 4 நாள் கழித்து அவர் வந்தார். நான் கேட்டேன், என்னங்க உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க, ஒரு பத்திரிகை கூட கொடுக்கலையே என்ன? நான் முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன்னார். அப்போ நினச்சேன், இதை அவர் நம்மகிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாம். அப்போ நம்மளை ஒரு முக்கியமான ஆளாக அவர் நினைக்கல, நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் நினைக்கலையே. வாழ்க்கையில் நாம் எது நினைக்கிறோமோ அது நடக்கலை, எது நினைக்கலையோ அது நடக்குது. நாம் எதிர்பார்க்க கல்யாண பத்திரிகை கொண்டாந்து ஒருத்தர் கொடுத்தாங்க என்கிட்ட. ஐயா நான் உங்கள்கிட்ட படித்தேன், என் பையனுக்கு கல்யாணம். நல்லதுயா, ரொம்ப நல்லது.
உங்களுக்கு தான் பத்திரிகை கொடுக்குறேன்னு கொடுத்தார். வாங்கி படிக்கிறேன். முதல்ல எடுத்த உடனேயே யமபெருமான் திருவுருளை முன்னிட்டுன்னு இருக்கான். யமபெருமான் திருவுருளை முன்னிட்டு எவனாவது கல்யாணம் பண்ணுவானா? யோ என்னையா யமபெருமான், ஐயையோ எம்பெருமான்னு எழுதி கொடுத்தா அவன் யமபெருமான்னு போட்டுக்கிறானே. ஒரு புள்ளி விட்டுட்டான், ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைக்க விட்டுட்டான். எம்பெருமான் என்ன ஆயிட்டார்னா யமபெருமான் ஆயிட்டார். நான் சொன்னேன், இந்த பாரு, நல்ல வேலை என்கிட்ட முதல்ல கொடுத்த, என்கிட்ட கடைசியாக கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன், போயிருக்கோம். நல்ல வேலை உட்காந்து எல்லாத்துலேயும் புள்ளி வைடான்னு உட்காந்து புள்ளி வச்சான். நாம் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நாம் நினைக்க முடியாது. நாம் நினைக்காதது நடக்கும், புதுசாக ஒன்று நடக்கும், அது நல்லதாக இருக்கும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 4வது 5வது படிக்கிற பிள்ளைகளுக்கு பாட புத்தகத்தில் ஒரு கதை இருக்கும், விறகு வெட்டி கதை. நீங்கள் எல்லாரும் படித்தாலும் படிச்சிருப்பீங்க. அது உண்மையே பேசணுங்கிறதுக்காக அந்த கதை, உண்மையே பேசணும். ஏன்னா விறகு வெட்டுறதுக்கு ஒருத்தன் போகிறான், விறகு வெட்டிகிட்டு இருக்கான், கோடாலி தவறி ஆற்றில் விழுந்துடுது. அவனுக்கு நீச்சல் தெரியாது, ஆறோ ஆழமான ஆறு. அழுகுறான், ஓன்னு அழுகுறான். அந்த ஆற்றுலேருந்து ஒரு தேவதை வருது. ஏண்டா அழுவுறேன்னு கேட்டது. கோடாலி விழுந்துருச்சு. இரு அழுவாத அப்படின்ட்டு உள்ளர போய் ஒரு தங்கத்தில் செஞ்ச கோடாலியை கொண்டாந்து காமிச்சு, இதான் உன்னோடையான்னு கேட்டது. இப்போ அவன் எவ்வளவு பெரிய ஏழை, அன்னன்னைக்கு விறகு வெட்டி பிழைக்கிறவன் தானே. இரும்புக்கு பதிலாக தங்கத்தை காமிச்சதில்லை. அவன் என்ன செய்யலாம், ஆமான்னு வாங்கிக்கலாம்ல. ஆனால் அவன் நேர்மையானவன், உண்மையானவன். இது இல்லை என்னோடன்ட்டான், இது என்னோட இல்லைன்ட்டான். அப்புறம் போய் ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காமிச்சு, இதானா உன்னோட அப்படின்னது. இதுதான் இல்லை. அப்புறம் அவனுடைய இரும்பு கோடாலியை காமிச்சு, இதானது. ஆமான்னா தேவதை சொன்னிச்சு, நீ எவ்வளவு வறுமையில் வாடினாலும் பாரு, உண்மையே பேசுகிற, அதனால் இந்த 3ஐயும் நீயே வச்சுக்க. இதுதான் கதை. பள்ளிக்கூடத்தில் 4ஆம் 5வது வகுப்பில் இருக்கக்கூடிய கதை இதுதான். இதில் என்ன கருத்து இருக்குது? உண்மையே பேசணும், வறுமையாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உண்மையே பேசணுங்கிறது அதனுடைய கருத்து. இதுதான் கதை. ஆனால் இந்த காலத்தில் உள்ள ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான், அந்த கதையை வளர்த்துறான். எப்படி பொன்னியின் செல்வன் 2 வருதில்ல, அதை மாதிரி விறகு வெட்டி 2ன்னு ஒன்று போட்டான். 2ன்னு போட்டு அதில் என்ன பண்ணுறான், இவன் கொண்டு போய் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறான். இது பாடப்புத்தகத்தில் இல்லை, இவன் சொல்கிறான். கொண்டு கொடுத்து 3ஐயும் கொடுத்தான். அவர் சொன்னால், எங்கே திருடுனேன்னு கேட்டார். திருடல, அது இந்த பாரு, தேவதை இவதைன்னெலாம் கதை விடக்கூடாது, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஏழையாக இருந்தாலும் நேர்மையாக வாழ்கிறது தான் நம்முடைய கொள்கை. நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீ போய் அதுக்காக வேண்டி எங்கேயோ திருடிக்கிட்டு வந்திருக்கிய, கொண்டு எடுத்த இடத்துல கொண்டு கொடுத்துட்டு வாப்போ அப்படின்னு விரட்டுறா. இல்லை இல்லை தேவதை தான் கொடுத்துச்சுன்னா, தேவதைன்னா காமி அந்த தேவதையை வா நாளைக்கு காட்டுறேன். மறுநாள் அழைச்சிட்டு போகிறான். இங்கே கொண்டு நிறுத்திட்டு, இங்கே தான் வந்துச்சு, நீ இந்த இடத்துல நில்லு, நான் போய் வெட்டிகிட்டு இருக்கேன், விறகு வெட்டுறேன் அப்படின்ட்டு மரத்தில் அதை எதை வெட்டிட்டு இவன் ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவ ஆற்றுல விழுந்துட்டா. நேற்று கோடாலி விழுந்தது, இன்றைக்கி பொண்டாட்டி விழுந்துட்டா. இவனுக்கு தான் நீச்சல் தெரியாதா? ஓன்னு அழுதான். தேவதை வரும்ல, தேவதை வந்துச்சு, ஏண்டா அழுவுறேன்னுது, பொண்டாட்டி விழுந்துட்டான்னு. அதானே அழுவாதையில் அப்படின்ட்டு உள்ளர போயிட்டு நயன்தாராவை கொண்டாந்து காமிக்கிது. இதானே அவன் பொண்டாட்டின்னுது. இந்த பையன் என்ன பண்ண, ஆமான்ட்டான். இதுதான்ட்டான்.
இப்போ தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு. இல்லை, நேற்று யோக்கியனாக இருந்தேன், தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு, வெள்ளியை காமிச்சேன் இல்லைன்னு, இப்போ ஒரு அழகான பொண்ணை காமிச்சோன்னா இவ தான் என் முண்டாட்டிங்கிறியே, கெட்டு போயிட்டியா, வீணாக போயிட்டியா, நல்லவனாக இருந்தவன் கெட்டவனாக ஆயிட்டியா நீ அப்படின்னு திட்டுச்சு. இவன் சொன்னான், அந்த பாரு, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ முதல்ல அப்படி தான் நயன்தாராவை தான் கொண்டாந்து காட்டுவேன், நான் இல்லைன்னு சொன்னால் நீ சும்மா இருப்பியோ, அப்புறம் தமன்னாவை கொண்டாந்து காட்டுவேன், இதானா பாருன்னு, நான் இல்லைம்பேன், அப்புறம் என் பொண்டாட்டியை காட்டுவேன், ஆமாம்பேன், மூணையும் வச்சுக்கம்பேன். நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடு படுறேன், 3 இருந்தால் கஷ்டமாச்சேன்னு தான் ஏதோ வந்ததோடு போவோம்னு சொல்லி அதோட போவோம்னு நினச்சேன்னு இப்போ உள்ளவன் ஒரு கதை எழுதியிருக்கான். சென்னையில் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் இலக்கிய மன்றத்தில் பேசுகிறதுக்கு போனேன். இந்த கதை ஒரு வேடிக்கையாக இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இப்படி எழுதுறான்னு சொல்லலாமேன்னு நினச்சி சொன்னேன். ஆனால் இந்த கதையை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ஆயிட்டு கஷ்டம்னு கொண்டிங்கன்னா, இப்போ உள்ள இந்த நடிகைகளுடைய பேரெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாவித்திரி, பத்மினி, அந்த மாதிரி அந்த காலத்தில். அதை இப்போ சொன்னால் இப்போ உள்ள பையனுக்கு தெரியாது. புது நடிகை தான் பேர் சொல்லணும். இதுக்காக நான் என் பேத்திக்கிட்ட போய் கேட்டு 2 பேரை எழுதி குறிச்செல்லாம் வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போயிருக்கேன். நயன்தாரா, தமன்னா 2 பேர் சொல்லணும். இதில் நயன்தாரா பேர் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு, தமன்னாங்கிறது ஞாபகம் இல்லை. சொல்கிறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். எதுக்கு உட்காந்த ஒரு பையன்கிட்ட, டேய் ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடா அப்படின்னேன். அவன் ஏச்சு சொன்னான், உலகத்தில் அழகான பொண்ணுன்னா அது எங்கள் அம்மா தான் சார்னு சொன்னான். எனக்கு அந்த கதை சொல்லி வேடிக்கையாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு போயிருந்த என்னுடைய நினைப்பெல்லாம் தவற போய் அவன் சொன்னது என்னை சிந்திக்க வச்சுட்டுது. வெளியில் உள்ள அழகு அழகு இல்லை, மனம் நல்லா இருக்கிறது தான் அழகு, குணம்தான் உண்மையான அழகு. எங்கள் அம்மாவனுடைய குணம் வேறு யாருக்கும் கிடைக்காது. ஆகவே உலகத்திலேயே எங்கள் அம்மா தான் சிறந்தவள்னு அவன் சொன்ன போது நான் நினச்சதா நடந்தது இல்லை, வேற நடக்குது. நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும். நாங்களே நாம் நினைக்காதது வந்து நிற்கிது, நாம் நினச்சதை விட நல்லது நிற்கிது. நாம் நினச்ச விடையை விட நல்ல விடையை அவன் கொடுக்குறான். இது எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டான், சரியா இல்லை, நல்ல ஒழுக்கம்லாம் இல்லை, அப்படி இப்படின்னு. அவன் சொன்னது என்னை சிந்திக்க வச்சுதே, சிந்தனையை தூண்டிச்சே. எல்லாவற்றிலேயும் நினைத்து பார்த்தோமானால் நம்முடைய வகுப்பில் மாணவர்கள் இருக்காங்க, நாங்கள்லாம் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறோம். எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இல்லை. சில பேர் நல்லா சொன்ன உடனே பிடிச்சி, மாணவர்கள்லேயே ஒரு 3 வகை இருக்கான். கற்பூர புத்தின்னு ஒன்று இருக்குது, கரி புத்தி, கதலி புத்தின்னு 3 இருக்குது. கற்பூர புத்தின்னா அப்படி இந்த நெருப்புக்கிட்ட கொண்டு போனோன்னே கற்பூரம் பற்றிக்கும். அதை மாதிரி நாம் அப்படி சொன்னோம்னா பிடிச்சிக்குவாங்க. அகர முதலன்னா ஆதி பகவான் முதற்றி அவளுக்குன்னு கொண்டாந்து முடிச்சிருவான். அவன் கற்பூரம். கறி இருக்க அதை வச்சு அதில் நெருப்பை வச்சு ஊதுனோம்னா பிடிக்கும். நெருப்பை வச்சு விசிறியால் இப்படி விசிறிக்கிட்டே இருந்தோம்னா பிடிக்கும். சில பேருக்கு ஒன்று ஒரு 10 தடவை சொல்லி கொடுத்தோம்னா வரும். கரி புத்தி. கதலின்னா வாழைத்தண்டு, அது அடுப்பில் வச்சோம்னா இருக்கிற நெருப்பை அவிச்சுவிடும். வாத்தியாருக்கு கொஞ்சம் நெஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதையும் அவன் மறக்கடிச்சிடுவான். நாங்கள் ஒரு தடவை மனப்பாட செய்யுள்னு எழுத சொல்லியிருக்கேன். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படிங்கிற குறள் வந்திருக்கு. அதை அப்படியே எழுதணுங்கிறது தான் கேள்வி. எல்லா பயலும் மனத்துக்கண் மாசிலநாதல்ங்கிறத மாசிலநாதல் மனத்துக்கண்ணு மாற்றி மாற்றியே இருக்கான்.
என்னடா தப்பாக இருக்கானேன்னு அடிச்சிட்டேன். அடுத்த பேப்பர் எடுத்து பார்க்குறேன், மாசிலநாதல் மடத்துக்குன்னு அவனும் இருக்கான், அதையும் அடித்தேன். ஒரு 7, 8, 10 பேப்பர் பார்த்தா வரிசையாக அதே மாதிரி இருக்கான். இப்போ எனக்கு என்ன சந்தேகம், நம்ம நினச்சிருக்கிறது தான் தப்போ? ஏன்னா 10 பேர் ஒரே மாதிரி இருக்கான். நான் மறுபடியும் திருக்குறள் எடுத்து பார்க்குறேன், அவன் என்கிட்ட மறந்து ஏன் நினைப்பையே மறக்கடிச்சுட்றான். அவன் 10 பேர் ஏன்டா இப்படி எதுனீங்க, என்ன முதல்ல உள்ளவன் அப்படி எதுனா அவனை பார்த்து பக்கி போயிட்டான். சில நேரங்களில் அது நடக்கும். நாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது, நம்முடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளாக இருக்கா, நாங்கள் எங்களுக்கெல்லாம் மாணவர்கள், அவங்களே எங்களுக்கு பிள்ளைகள் தான். அவங்க சில பேர் நாம் சொல்கிறத அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. சில பேருக்கு 1-4 தடவை சொன்னால் வந்துடும், சொல்லலாம். வாத்தியாருக்கு தெரிஞ்சதே மறக்கடிக்கிறவனா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் கிளாஸுக்குள்ளே ஒரு நாள் குரங்கு வந்துடுச்சு சார். குரங்கு பக்கத்தில் மரத்தில் இருந்தது தாவி கிளாஸுக்குள்ளே வந்துடுச்சு. என்னடா இது வேற வந்துடுச்சேன்னு நினச்சிக்கிட்டுன்னா, இருக்கிறது பத்தாதுன்னு இது ஒன்று வந்துடுச்சு அப்படின்னுட்டு, என்னடா இது புதுசாக கிளாஸில் சேர்ந்துருக்கா மாணவனான்னு, வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கு சாருங்கிறான். புதுசாக அட்மிஷன் ஆகிருக்காடான்னு, இல்லை அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு சாருங்க. மாணவர்கள் அவ்வளவு நாம் அவங்ககிட்ட நேர்மையாக சொன்னோம்னா கேட்டுக்கிறாங்க. நம்ம வம்பு வளர்த்தா நம்மளோட அதிகமாக வம்பு வளர்ப்பான். இல்லை சும்மா ஒருத்தன் சிகரெட்டு குடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான், சிகரெட்டு குடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். எனக்கு மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. தம்பி ஏன்பா சிகரெட்டு குடிக்கிற? எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன். ஒரு சிகரெட்டு என்னடா விலை? 2 ரூபான்னா. ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பேன்? 15 குடிப்பேன். 30 ரூபாச்சேடா. ஒரு நாளைக்கு 30 ரூபாயை புகையாக போடுறியடா, நியாயமா? ஒரு மாதத்துக்கு 900 ரூபாய்க்கு புகை விடுறியடா, நியாயமா? எத்தனை வருஷமாக குடிக்கிறேன்னு? 13 வருஷமாக குடிக்கிறேன்னா கணக்கு போட்டு 2,25,460 ரூபாய்க்கு நீ புகை விட்டுருக்கியடான்னு. அது இருந்தால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும். 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே புகையாக விட்டு தீர்த்திருக்கியடா பாவி அப்படின்னு. அதுக்கு அவன் என்கிட்ட என்ன சொல்லணுங்க? ஒரு பையன், வருத்தப்படுறேன் சார், இதை நான் இப்படி கணக்கு போட்டே பார்க்கல சார், நீங்கள் நல்லா சொன்னீங்க அப்படிலாம் சொல்லணும். அவன் என்ன கேட்குறான், அதை பற்றி கவலையப்படலாம, ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னா, எனக்கு அப்போ 75 வயசு. 75 வயசு ஆகுதுன்னு நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களா? நான் குடித்ததே இல்லை, அது தொட்டது கூட கிடையாது அப்படின்னு. அப்போனா இப்போ கையில் ஒரு 60 லட்சம் ரூபா இருக்கணுமே, இருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் தான் குடிக்கல, 60 லட்சம் இருக்கணுமே, இருக்கா அப்படின்னா. நானே 50 ரூபா கைமாத்து வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். நாம் கேட்குற கேள்வி எப்படி இருக்கணும்? அவன் திரும்ப பதில் சொல்ல முடியாததா, நம்மளை மீறி போக முடியாததா நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். நான் என்ன பண்ணேன், பணம் போச்சே என்ன, அது சொன்னதுனால தானே அவன் என்ன கேட்டான். உங்ககிட்ட இருக்கா 50 லட்ச ரூபா இருக்கா, இப்போ நீ தான் குடிக்கல, இல்லை இருக்கணும்ல, இருக்கான்னு கேட்குறான். அவங்ககிட்டயே உடல் நலத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன்னா கேட்க முடியாது. உடம்பு நான் சொன்னது தப்பு, என் மேலே தான் தப்பே தவிர அவன் மேலே தப்பு இல்லையே. நான் ஏன் கேட்டேன், அப்படி தப்பாக கேட்டேன். பணத்தை சொன்னால் அவனுக்கு உடனே பிடிக்கும்னு நினச்சி நான் சொன்னேன், தப்பாக போச்சு. எதை சொல்லணுமோ அதை சொல்லி மாணவர்களுக்கு அப்படி தான் சொல்லணும். சில சமயத்தில் நாங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குற மாதிரி நினச்சிக்கிட்டு கேட்போம். எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்தார் கொண்டார்னு கதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவன்கிட்ட இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கானான்னு பார்க்கறதுக்காக கேள்வி கேட்போம். கேட்குற போது கேட்குறேன் நான் அவன்கிட்ட, எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு. பாரதி எந்த ஊரில் பிறந்தாருன்னு தான் நான் கேட்கணும். எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு ஒரு பையன் ஏஞ்சி சொன்னான், எட்டயபுரத்தில் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க சார், நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு. இப்போ யார் மேலே, அவன் மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் கேள்வி கேட்ட முறை தப்பு.
அப்போ அதை நினச்சி பார்த்தா ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும், வேற ஒன்று வரும். கடைசியில் ஒன்று சொன்னாங்க பாருங்க, நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும். நாம் நினச்சி பார்க்காதது ஒன்று எதுக்க வந்து நிற்கினாலும் நிற்கும். ஆகையினால நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் எதையும் செய்யணும். ஏன்னா செய்கிற பொழுது என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒரு திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறளை எப்படி சொன்னால் சரியாக வரும்? மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண், ஆகுல நீர பிற. இதான் குறள். என்னங்க இதுக்கு கருத்து? மனதிலே குற்றமில்லாமல் இருப்பது தான் அறம், மற்றதெல்லாம் ஆடம்பரம். ஆகுல நீர பிற. சரி, இதை எப்படி? நான் ஒரு கதை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதையை நினச்சி பார்க்குறேன், இதுக்கு பொருந்தி வர்ற மாதிரி இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஒரு 2 சாமியார் என்ன பண்ணுறான், இப்படி போகிறான். நடுப்புற ஆறு வருது. ஒரு குரு சாமி, ஒரு சிஷ்ய சாமி, 2 சாமி, பெரிய சாமி சின்ன சாமி, 2 போகுது. 2 போய் ஆற்றுல இறங்கி அக்கறைக்கு போகணும். ஒருத்தருமே இல்லை, இந்த பக்கத்தில் போட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் இறங்கி நடந்து தான் போகணும். பெரிய சாமி ஆற்றுல இறங்கிட்டு சின்ன சாமி இறங்க போகுது. அப்போ ஒரு அழகான பெண் ஒருத்தி வர்றார். இளம்பெண், ரொம்ப அழகாக உள்ளவ வர்றா. பெரிய சாமிகிட்ட போனான். சாமின்னா, என்னம்மா? எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உங்கள் ஊர் அக்கறையில் இருக்குது, ஆற்றுல நிறைய வெள்ளம் வருது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நீச்சல்லாம் தெரியாது, கொஞ்சம் என்னை கொண்டு போய் அக்கறையில் விட்டுடுங்க. அக்கறையில் என்னை கையை பிடிச்சி அந்தாண்ட கொண்டு விட்டுடுங்க, நான் பத்திரமா போயிடுறேன்னா. இந்த சாமிக்கு கோவம் வந்துடுச்சு. பெரிய சாமிக்கு, என்னை யாருன்னு நினச்சேன் நீ? நான் யார் தெரியுமா? முற்றும் துறந்த முனிவன். என்னை ஒரு பொம்பளையை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போது சொல்கிறிய, வெக்கமில்லை உனக்கு? மானம் இல்லை? கண்ணாமண்ணான்னு திட்டினான். அவள் பார்த்தா, அழைச்சிட்டு போகிறேன்னா போ, இல்லைன்னா போ, அதுக்கு ஏன் கத்துற அப்படின்னு வந்தா. சின்ன சாமிகிட்ட வந்தா. சாமி, நீங்களாவது என்னை கொண்டு அக்கப்பட விடுங்க. சின்ன சாமி பார்த்தான், இங்கே வா, கையை பிடிச்சான், நீ என் கூட வா அப்படின்னு அழைச்சிட்டு போனான். வர 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 தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சு, தலைக்கு மேலே தண்ணி போகிற மாதிரி வந்துருச்சு. அவளை அப்படியே தூக்கி தோளில் போட்டான். நீஞ்சிக்கிட்டு அக்கறைக்கு போகிறான். பெரிய சாமி திரும்பி பார்த்தான். உடம்பெல்லாம் நனைஞ்சி அழகான பொண்ணு அவன் தோளில் கிடக்கிறான். அதை பார்த்தோன்னே பெரிய சாமி நினச்சான், இந்த வேலையை நம்மளே செஞ்சுருக்கலாமோ, நாம் வேணான்னு இந்த பைய பிடிச்சிட்டான். கோவம் வந்துட்டு அவருக்கு. கோபமும் பொறாமையோ என்னமோ வந்துடுச்சு அவருக்கு. அயோக்கிய பயலே, நீ எல்லாம் ஒரு சாமியாடா? பொம்பளையை தொட்டு தூக்கி தோளில் போட்டு வரைய மடப்பயலே, உருப்படி வாணி, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு கத்து. இவன் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படல. தூக்கிட்டு வந்தான், கரைக்கு வந்தான், அவளை இறக்கி விட்டான். நீ போம்மான்னா போயிட்டான். பெரிய சாமி இவனு 2 பேரும் போகிறானுவோ. அங்கே இந்தமாரி ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்காக பெரிய சாமி போகுது, துணைக்கு இவன் போகிறான். போகும்போதே திரும்பி 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 பார்த்து சின்ன சாமியை திட்டுறான். நீங்களாம் ஏன்டா சாமியாராக வர்றீங்க? குடும்பத்திலே இருந்துருக்கலாமேடா, அந்த பயலே இந்த பயலே, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறான். சின்ன சாமி ஒன்றுமே சொல்லலை, அது பாட்டுக்கு வருது. இந்த மாதிரி போயிட்டாரு. பெரிய சாமி பேசுது. சாமியாராக உட்காந்துருக்கானு. எல்லா சாமியார்களுக்கும் பெரிய சங்கம் அதில் அவர் கூட்டுறாரு, பேசுகிறார். ஏஞ்சி பேசும்போது சொன்னார், இப்போ சாமியார்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டான், வீணாக போயிட்டானுவ, ஒரு பயில உருப்படியாக இல்லை. என்கிட்ட இருக்கிறான் பாரு ஒரு சிஷ்ய சாமி, இன்றைக்கி என்ன வேலை பண்ணான் தெரியுமா அந்த கம்யூனிட்டி அப்படின்ட்டு ஆரம்பித்து கண்ணா பின்னான்னு திட்டுறார். அந்த பைய இந்த பைய வாயில் வராத வார்த்தையெல்லாம் வருது. இந்த இருக்கான் பாருங்க, அவன் தான், டே எழுந்துடுற அப்படின்னா. ஏன்
பொம்பளையை தொட்டு தூக்கிறான் ஐயா, தோளில் போட்டு வந்தான். செஞ்சியா இல்லையாடா அப்படின்னார். சின்னசாமி சொன்னான், சாமி நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களேன்னு. நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா. இவன் கையால் தொட்டான், மனசில் களங்கம் இல்லை. அவன் கையால் தொடலை, மனசு பூரா களங்கம். அதையே நினச்சிக்கிட்டு வர்றான். அதுதான் சொன்னார் திருவள்ளுவர், மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்தார். மனதிலே குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறமே தவிர, சும்மா ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு நான் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேசிட்டு வர்றதில்லை. மனம் குற்றமுடையதாக இருந்தால் அது தவறாக போய்விடும். எல்லாவற்றிலேயும் ஒன்று சொன்னால், அந்த காலத்தில் ஒரு கதை, மனிதனுக்கு முன்னோர்கள்ட்டேருந்து சில குணங்கள் வருங்கிறான். எங்கள் தாத்தாவோட குணம் சிலது என்கிட்ட இருக்கும், எனக்கு தெரியாது. முன்னோர்களுடைய குணம் வரும், நான் என்ன தான் படித்தாலும் கொண்டாலும் அது முந்திக்கிட்டு வந்து நிற்கும். பிறவி குணம்னு சொல்கிறான்ல. அன்னைக்கு அந்த எம்பிபிஎஸ் படித்தவர் ஒருத்தர் சொன்னார், எங்களுக்கு வியாதிகளை பற்றி சொல்லும் பொழுது முதல்ல டிசீசஸ் ஆர் ஜெனட்டிக்னு எழுதியிருக்காங்க. டிசீசஸ் ஆர் ஜெனட்டிக், அணுவிலேயே இருக்குங்கிறான், ஜீன்ஸ்லேயே இருக்குங்கிறான். அது சில நேரங்களில் வெளிப்பட்டு வருது, சில பேருக்கு வெளிப்படுது, சில பேருக்கு வெளிப்படாமல் போயிடுது. அல்ல, வெளிப்படுறதுக்கு முந்தைய அவன் போயிட்டான், ஏதோ ஒன்று நடந்துச்சு. இப்போது முன்னோர்களிடத்துலேருந்து வரக்கூடிய குணத்தை நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம்னு பார்க்கணும். ஒரு ராஜாவும் மந்திரியும் என்ன பண்ணுறான், வேட்டைக்கு போனவன் எல்லாரும் அங்கங்கே போயிட்டான், இவன் ஒரு 2 பேர் மட்டும் ஒரு தனி இடத்துல வழி தவறி மாட்டிக்கிட்டான். எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியல, காட்டில் நிற்கிறான். ஒரே இருட்டாக போச்சு. இப்போ ராஜாவுக்கு தண்ணி தாகம், தண்ணி குடிக்கணும். மந்திரி எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பாருன்னா, அவனும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தான். தண்ணி உடனேயுமே தண்ணி இல்லை. நாக்கு வரலுதே, இன்னும் கொஞ்சம் நேரம் போனாக்கா நமக்கு உயிரே போயிடும்டா, எங்கடா தண்ணி இல்லை அப்படின்னு. மகாராஜா எனக்கும் தண்ணி தாகம்தான், நான் சுற்றி பார்த்துட்டேன், கிடைக்கல. இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் போனேன், இங்கே 1 கிலோமீட்டர் போனேன், உரண்டையும் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு. எங்கேயாவது தேடி கொண்டாயா, சும்மா நிற்கிற அப்படின்னு. இப்போது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சத்தங்க. யாரோ ஒரு கண்ணு தெரியாதவன் தடியை ஊனிக்கிட்டு வர்றான். கிட்ட வந்தான். இவங்க கிட்ட வந்தவுடனே, ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டான். அவனுக்கு பார்வை இல்லை, காட்டு வழியாக வர்றான். ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டான். இவங்க ராஜா, நான் மந்திரி. அப்படிங்களா, எங்கே இங்கே நிற்கிறீங்க? அவர் சொன்னார், இல்லை தண்ணி பார்க்குறோம் கிடைக்கல, வேட்டைக்கு வந்தோம் நிற்கிறோம். அப்படிங்களா, நான் பார்க்கட்டுங்களா அப்படின்னா. உனக்கு தெரியுமா இங்கே? நான் தெரியாது, நானும் புதுசாக பக்கமாக போகிறேன். அப்புறம் எப்படி சொல்லுவேன்? நான் சொல்கிறேங்க ஐயா இருங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் நின்னா, மூக்கை அப்படி வச்சு இழுத்தான், இழுத்தான். இந்த பக்கத்தில் இழுத்தான், 4 பக்கத்துலேயும் அப்படியே மூச்சை இழுத்து விட்டான். சொன்னால், இந்த பக்கத்தில் ஒரு 1 மைல் தூரத்தில் ஒரு குளம் இருக்குங்க, நல்ல பெரிய குளம், நல்ல தண்ணியாக இருக்கும், அங்கே போனால் குடிக்கலாம். அவனுக்கு பார்வை இல்லை, பிறவி குருடன், பிறவியிலேருந்து பார்வை இல்லை. இவன் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து இல்லைன்ட்டான். அவன் 1 மைலில் இருக்கு குளங்கிறான். இவன் ராஜா சொன்னான், இந்த பாரு அலைய விடக்கூடாது, நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், போய் பார்ப்போம், இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிவிடுவேன், நான் செய்யுங்க பார்க்குறது. 2 பேரும் போனான். போய் பார்த்தா அருமையான தண்ணி இருக்குது. எடுத்து வாரி வாரி குடித்தான். ராஜாவும் குடித்தான், மந்திரியும் குடித்தான், 2 பேரும் குடித்தான்.
அந்த பிச்சைக்காரன்ட்ட கேட்டான் ராஜா, எங்களால் கண்டுபிடிக்க முடியலையே, நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்? அதுக்கு இந்த பார்வை இல்லாதவன் சொன்னான், மகாராஜா, கடவுள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதவை சாத்தினாலும் இன்னொரு கதவை திறக்கிறான். ஒரு புலன் சரியாக வேலை செய்யலைன்னாலும் இன்னொரு புலன் நல்லா இருக்கும்படி பண்ணுறான். எனக்கு கண் பார்வை இல்லை, எதையும் பார்க்க முடியல, அதனால் மற்ற புலன்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கும். இப்போ நான் இழுத்து பார்த்தேன், எங்கேருந்து ஈரக்காற்று வருதுன்னு பார்த்தேன். இந்த பக்கத்துலேருந்து தான் ஈரக்காற்று வருது. அது கொஞ்சம் இங்கே வர்றதை பார்த்தா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, பெரிய குளம் இருக்கும் போல் தெரிஞ்சுது. அதனால் சொன்னேன், அனுமானத்தினால் அறிந்து சொன்னேன்.